நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில, பிசினஸ்ல இல்ல ஒரு லீடரா இருக்கும்போது சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறதுல எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா? யார நம்புறது, யார்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கிறதுன்னு சரியா முடிவு பண்றதுல தாங்க நம்ம வெற்றியே அடங்கியிருக்கு. அப்போ ஒருத்தரை உண்மையிலே எப்படி நம்புறது? இதுதானே நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற கேள்வி. அவங்களோட உண்மையான குணம் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க சொல்றத நம்பலாமா இல்ல செய்யறத நம்பலாமா? ஆச்சரியமா இருக்குல்ல. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு பெரிய கேள்விக்கு ரொம்ப தெளிவான, இன்னிக்கும் பொருந்துற மாதிரி ஒரு பதில் ஒரு புத்தகத்துல இருக்கு. ஆமாங்க, நாம பார்க்க போறது நம்ம திருக்குறளை பத்தி தான். இது வெறும் ஒரு பழைய புத்தகம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. மனுஷங்களோட குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான, காலத்தால அழியாத ஒரு கைடு. சரி வாங்க, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். திருக்குறள்னா வெறும் அறநெறி சொல்ற புத்தகம்னு மட்டும் இல்ல. ஒருத்தரை எப்படி டெஸ்ட் பண்றது, அவங்களோட உண்மையான கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு சரியான பொறுப்பை எப்படி கொடுக்கறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற ஒரு பிராக்டிக்கல் மேனுவல் இது. ஓகே, அப்போ ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்க முதல் ஸ்டெப் என்ன? வள்ளுவர் இதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் சொல்றாரு. ஒருத்தரை முழுசா புரிஞ்சுக்க 4 டெஸ்ட் போதுங்கிறாரு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரோட உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கணுமா, அப்போ அவங்கள சில ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல வச்சு பார்க்கணும். அதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மாதிரி. அப்பதான் அவங்களோட நிஜ முகம் வெளியே வரும். அந்த 4 டெஸ்ட் இதுதாங்க. முதல்ல அறம், அதாவது மத்தவங்க பார்க்காதப்போ அவங்க எவ்வளோ நேர்மையா இருக்காங்க. 2வது பொருள், பணம் சொத்துன்னு வரும்போது அவங்க குணம் எப்படி மாறுது. 3வது இன்பம், ஆசைகள் முன்னாடி அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க. கடைசியா 4வது உயிரச்சம், அதாவது உயிருக்கே ஆபத்துன்னு ஒரு நிலைமை வந்தா அவங்க ரியாக்ஷன் என்ன. இந்த 4ல ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாரோ அதுதான் அவரோட உண்மையான குணம். சரி, ஒருத்தரோட குறைகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அவங்க கிட்ட என்ன நல்ல குணங்கள் இருக்கணும்னு பார்க்க வேண்டாமா? அதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். பாருங்க, இந்த குணங்கள் தான் ஒருத்தரோட நம்பகத்தன்மைக்கு பேஸ்மெண்டே. நல்ல குடும்ப பின்னணி, பெரிய தப்பு எதுவும் பண்ணாம இருக்கிறது, அப்புறம் தெளிவான சிந்தனை. இதுல ரொம்ப முக்கியமானது நாணம், அதாவது தப்பு செய்ய வெக்கப்படுற குணம். ஒருத்தருக்கு மனசாட்சி உயிரோட இருக்குங்கிறதுக்கு இதுதாங்க பெரிய அடையாளம். இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். இந்த உலகத்துல யாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா? அப்போ எப்படித்தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது? இங்க தான் வள்ளுவர் ஒரு ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ் கொடுக்கறாரு. தப்பே செய்யாத ஒருத்தரை தேடாதீங்க, அப்படி ஒருத்தர் கிடைக்கவே மாட்டாரு. அதுக்கு பதிலா ஒருத்தரோட தப்புகளை விட நல்ல குணங்கள் அதிகமா இருக்கான்னு பாருங்க, அது போதுங்கிறாரு. சொல்லப்போனா இத ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய நல்ல குணங்கள், அதாவது பிளஸ். இன்னொரு பக்கம் அவங்களுடைய கெட்ட குணங்கள், அதாவது மைனஸ். முடிவுல பிளஸ் பக்கம் வெயிட் அதிகமா இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். இதுதான் ஒருத்தரை செலக்ட் பண்றதுக்கு அடிப்படை. சரி, என்னென்ன நல்ல குணங்கள் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி என்னென்ன விஷயங்களை பார்த்தா உடனே உஷாராகணும், அதாவது ரெட் ஃபிளாக்ஸ், அதையும் வள்ளுவர் தெளிவா சொல்றாரு. வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஒருத்தரோட வார்த்தையை வச்சு எடை போடாதீங்க, அவரோட செயல்களை பாருங்க. ஏன்னா ஒரு தங்கத்தோட தரத்தை உரசி பார்க்குற ஒரே கல் மாதிரி ஒரு மனுஷனோட குணத்தை அவனோட செயல்கள் தான் சரியா காட்டி கொடுக்கும். இங்க 2 முக்கியமான வார்னிங்க கொடுக்கறாரு வள்ளுவர். 1, சொந்த பந்தன்னு எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத ஆளை நம்பாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு பழி வந்துருமோன்னு பயம் இருக்காது. 2வது, திறமைய பார்க்காம அவர் எனக்கு பிடிச்சவர்னு வெறும் பாசத்தை மட்டும் வச்சு ஒருத்தரை ஒரு பொறுப்புல உட்கார வைக்கிறது பெரிய முட்டாள்தனம். இப்போ இந்த எல்லா ஐடியாஸையும் ஒன்னா சேர்த்து இந்த முழு கைடோட முக்கியமான கோல்டன் ரூலுக்கு வருவோம். இதுதான் இதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம அடிக்கடி செய்யற ஒரு பெரிய தப்பு, சரியா ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு அவங்கள ஒரு வேலைக்கு செலக்ட் பண்றது. அப்படி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள சந்தேக கண்ணோடையே பாக்குறது. இந்த 2 தப்பும் வள்ளுவர் சொல்றாரு நம்மள தீராத துன்பத்துல கொண்டு போய் விட்டுடும். அப்போ என்னதான் பண்றது? எதுதான் சரியான வழி? அதுக்கு தான் திருக்குறளோட இந்த பொன்விதி, தேரக்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள். சிம்பிளா சொல்லணும்னா, நல்லா ஆராய்ஞ்சு பார்க்காம யாரையும் தேர்ந்தெடுக்காதீங்க. அப்படி தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள சந்தேகப்படாதீங்க, வேலைய முழுசா நம்பி ஒப்படைங்க. இந்த ஒரு ரூலை சரியா ஃபாலோ பண்ணா போதும், மனுஷங்களை எடை போடுறதுல நாம தப்பே பண்ண மாட்டோம். இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில நீங்க ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி ஆராயறீங்களா இல்ல ஆராயறதுக்கு முன்னாடியே நம்பிடுறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த 2000 வருஷத்து பழமையான ஞானம் இன்னிக்கும் நம்மளோட ஒவ்வொரு முடிவுக்கும் வழிகாட்ட காத்துக்கிட்டு இருக்கு.